स्मारकुष्ठछायार्चक्रमेद चोरोनाद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे திருமுனி கோவிலில் திருவிழா நடக்கிற போது தான் அந்த பூஜையும் நடக்கும். அது அமாவாசை அன்னைக்கு தான் நடக்கும். அது இந்த அமாவாசை அன்னைக்கு நடக்கும் இல்லையா? நடக்கணும். நடந்தாதான் நீ நினைச்சு வந்த வேலை முடியும். காரணங்கள் இல்லாம காரியங்கள் நடப்பதே இல்லை. இடையர் தொழிலுக்கும் சித்தர்களுக்குமான தொடர்பு இயல்பான ஒன்று. இடைக்காடர் கதையாகட்டும், திருமூலர் திருவிளையாடலாகட்டும், கால்நடைகள் அவர்களோடு கலந்து நிற்பதை உன் முயற்சியில் நீ தொடர்ந்து இருக்கணும்னு விரும்புறியா? அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அந்த அமாவாசை பூஜை நடக்கணும், பொன்னி வாழணும். கழுத்தில் நீங்கள் அணிந்து கொள். நல்லாயிரு. தீ
தீய சக்திகள் உன்னை ஸ்பரிசிக்க முடியாது. அதே சமயம் இதை அணிந்தவரை யாராலும் எந்த சக்தி கொண்டு வராலும் தொட முடியாது. இது உன்னை காக்கட்டும். மணிமாலை பத்திரம் காரியம் முடியும் வரை உன் கழுத்திலேயே இருக்கட்டும். நன்றி சாமி. கிளம்பு. அவங்களுக்கு அது கிடைச்சிடுச்சு. எல்லா வகை சக்திகளையும் பரீட்சிக்கும் ஆற்றல் கொண்ட அந்த மணிமாலை உன் எதிரிகிட்ட போயிடுச்சு. இனி நீ உன் பேராற்றலை வெறும் வெள்ளமா காட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சு. மூடி கெடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்காது. வேண்டாம், நேரத்தை வீணடிக்காத. புதுசா ஒண்ணு வர்றதுக்காக இருக்கிறதையும் இழக்கிற அபாயம் வந்துட போகுது. இது இருக்கிற வர என் அனுமதி இல்லாம விலகாது. இத நான் இழக்க மாட்டேன். அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நீ மந்த்ராவா இருப்ப. அது நினைவுல இருக்கட்டும். சராசரியா மாறி போனா சகலமும் உன்னை விட்டு போகும். அதனாலதான் அந்த வசிய சக்கரத்தை அந்த பொண்ணு மேல பிரயோகம் செஞ்ச. ஆனா அது பலனளிக்காம போயிடுச்சு. வசிய சக்கரமா? எப்போ? அவங்க அந்த மலைக்காட்டுக்கு வந்த அதே நாள். என்னாச்சுமா? அம்மா, சித்துக்களை அதன் போக்கிலேயே போய் அதன் சாராம்சத்தை அதுக்கு எதிராக பயன்படுத்தி நாம வெல்லலாம். அததான் செஞ்ச. முதல்ல தடையா இருந்த அது மறுபடி நடந்துருச்சு. ஆனா அந்த வசிய சக்கரம் நமக்கு எந்த சாதகத்தையும் உண்டாக்கல. அதுக்கு காரணம் அந்த பொண்ணு அவளை காப்பாத்த போற சக்திக்கு நெருக்கமாய்கிட்டே இருக்கா. கூடவே பொன்னியையும் கூட்டிட்டு போயிருக்கா. ஆனா நீ பொன்னியோட குடும்பத்துக்கு நெருக்கமான அளவுக்கு பொன்னியோட நம்பிக்கைக்கு நெருக்கமாக. இனிமேல் அதுக்கான அவசியம் இல்லை. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன? பொன்னிய கடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ அதை செஞ்சா உன்னை அந்த செங்கோட சும்மா விட மாட்டான். நீ எதுக்காக வந்தேங்கிற நோக்கமா உனக்கு தெரிஞ்சிடும். தெரியும். அதனால நேரடியா நான் களத்துல இறங்க போறதில்ல. அதுக்குன்னு ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். அமாவாசைக்கு முன்னாடியே அவளை கடத்தி எல்லைக்கு வெளியே அவளை கொண்டு போயிட்டா அமாவாசை அன்னைக்கு நம்ம எந்த தடையும் இல்லாம அவளை பலி கொடுத்துடலாம்.
காங்கேயா, இங்க வா. எங்க இவ்வளவு தூரம்? அண்ணால விஷயத்த சொல்லுங்க. ஒரு சில்லற பிஸ்னஸ். டவுனில் பெரிய வீடு ஒன்று கட்ட போகிறாங்க. அதுக்கு ஒரு 10 மரம் வேணும். பத்து மரம். இப்படி திடீர்னு கேட்டா எங்க போறது? இதை பாருக்கங்கய்யா, ரொம்ப அவசரம். சரி, என்னைக்கு வேணும்? நாளைக்கு. நான் அது ரொம்ப கஷ்டமாச்சே. அந்த ரேஞ்சரை வர கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பாருக்கங்கய்யா, அந்த ரேஞ்சர் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். அதான் அந்த ரெட்டை குழ வழக்கு மாட்டிருக்குல்ல, அந்த ஆளை எப்படி வழி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். அதை விடு, அந்த மேக்கால ரோட்டோரமா நல்ல ஒசரமா அகலமா நிறைய மரம் இருக்கு. 10 என்ன 20 மரம் கூட வெட்டலாம். சித்தப்பா, என்ன பேசுறாரு இவரு? மரத்தை வெட்டுறதா? அதுவும் 20 மரம். இருங்க, உங்க 2 பேரையும் அப்பா கிட்ட சொல்றேன். ஏய் பொன்னி, 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 இருமா, இருமா, ஏமா. என்ன சார் நீங்க இங்க வந்து தான் பேசணுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் பிறகு வந்து உங்களை பாக்குறேன். யோ, அந்த மரம் சார், நீங்க வேற பொன்னி வேற வீட்டுக்கு போய் எங்க அண்ணங்கிட்ட உளறி வச்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது. நியாயம் கேட்க நல்ல நீதிபதி கிட்ட போகுது. ஐயோ ஐயோ. வீராயி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். சரிங்க. இந்த அநியாயத்தை பாத்தீங்களாப்பா? என்ன என்னாச்சு? அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அவர் சித்தப்பா கிட்ட மரத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஒண்ணு இல்லண்ணே, நம்ம ஆளுங்க போய் புகார் கொடுத்துருக்காங்களாம். ரோடு இல்லாம மலை சுத்தி இறங்குறதுக்கு சிரமமா இருக்குன்னு. அதான் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு 10-20 மரத்தை வெட்டினா ரோடு போட்டுடலான்ட்டு. அதை பொண்ணி கேட்டு வந்துட்டு அது ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ ரோடு போடணும்னு மரத்தை வெட்டணும்னு சொன்னானுங்க. அதுக்காக பாதை போனன்னு இப்படியா வாயில்லாத ஜீவன்களை வெட்டுறது? சரி விடுமா. ஏ காங்கையா அண்ணே, அவங்கள்ட்ட இந்த மரத்தை எல்லாம் வெட்ட வேண்டாம்னு சொல்லிடு. என்ன? சரிங்க அண்ணே. என்னம்மா, சந்தோஷம் தானே? வரட்டுமா? டேய் வாடா. பொன்னி, மரத்தை வெட்டுறது தப்பா பொன்னி? ஒரு மனுஷனை கொல்றது சரியா? தப்புதான். இதுவும் அதே மாதிரி தான். எனக்கு மரம் மனுஷன் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே உயிர் தான். ஓ, மரங்கள்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? சின்ன வயசுலேருந்தே இப்படிதாம்மா. காடு கழனி எல்லாம் சுத்தம், மரத்துக்கிட்ட எல்லாம் பேசும். ஏதாவது 4 கிழமை விசேஷம்னா ஒரு மரத்தை நட்டு வச்சிரும். கேள்வி கேட்டாக்கா, நான் தான் பொன்னியம்மா, நான் தான் இந்த காட்டையே காப்பாற்ற போறேன்னு பேசும். பொன்னியம்மன்னா இவ அந்த கோவில்ல வச்சுதான் பிறந்தா. அதனால தான் அந்த சாமி பேரையே வச்சுட்டேன். அது வச்ச நேரமோ என்னமோ அந்த சாமியோட அருள் இவளுக்கு நிறையவே இருக்கு. எங்களுக்குன்னு இப்படி ஒரு பொண்ணு. இதை எப்படி தான் கரை சேர்க்க போறனோ அந்த அம்மனுக்கு தான் வெளிச்சம். ஏய், கொலைய உடைச்சு கொண்டியா? இது இருக்குமா? பொன்னி, கரை சேர்க்கறதுனா கல்யாணம் தானே? அதான் அதுக்கு நீ தயாராயிட்ட போல. நானா?
தயாராயிட்டேனா? ஆ? அந்த ரேஞ்சர் யாரு? எனக்கு புரியல. நடிக்காத பொண்ணு, எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு அவரை பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி போங்க, இதெல்லாம் பேசிக்கிட்டு. என்ன ரேஞ்சர் சார், மேடம் கூப்பிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வந்த மாதிரி தெரியுது. எங்க வெளியூரா? வெளியூர்? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, நீங்க எங்கேயும் ஊரை விட்டு வெளியே போக கூடாது. என்ன சார் பாக்குறீங்க? ரெட்டை கொலை வழக்கு சார். உங்க மேல இன்னும் சந்தேகமும் போல என்கொயரி முடியல சார். எஃப்ஐஆர் போட்டாச்சா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தாச்சா? பாடி இப்போ எங்க இருக்கு? ஜிஹெச்லியா இல்ல? ஹலோ, என்ன எங்க எஸ்பி கேட்க வேண்டிய கேள்வியில நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? நாங்க எங்க கடமையெல்லாம் சரியா தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்க தான் உங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்திக்க பார்க்கணும். அதை செய்ய முடியுமான்னு யோசிங்க. அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அதுக்கு தான் லாயரை ஃபிக்ஸ் பண்ண. எதுக்கு லாயர்? நாங்களாம் அப்புறம் எதுக்கு இருக்கோம்? விட்டுருவோமா என்ன? நீங்க எப்படி இந்த விஷயத்துல என்ன காப்பாற்ற முடியும்? ரெட்டை கொலை வழக்காச்சே. அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு ரேஞ்சர்? நீங்க ஓகேன்னு சொன்னா டேஞ்சர் இல்லாம உங்களை காப்பாத்த என்னால முடியும். எப்படி காப்பாற்ற முடியும்? ஒருவேளை இந்த கொலையில எனக்கு சம்மதம் இருக்குன்னே வச்சுக்கீங்க, சட்டத்துக்கு எதிரா நீங்க எப்படி என்ன காப்பாற்ற முடியும்? நான் மட்டும் இல்ல, என்னோட டிபார்ட்மெண்ட். இந்த ஊர்ல நாம தனியாளா இருந்து என்னத்தை சாதிக்க முடியும் சொல்லுங்க? அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்து வந்த நாம இங்க எதையும் சாதிக்க முடியாது. ஒண்ணு அனுசரிச்சு போகணும், இல்ல கண்டுக்காம போகணும். அப்பதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாரை அனுசரிக்கணும்? எதை கண்டுக்காம போகணும்? வேற யாரு? எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் சொல்றேன். அந்த செங்கோடனையா? கரெக்டா சொன்னீங்க. கொலைக்க வந்த இடத்துல பொல்லாப்பு எதுக்கு? எதையும் நம்மனால மாத்த முடியாது. நாம போற வழியில எறும்பு வந்தா தாண்டிட்டு போயிடலாம், இல்ல மிதிச்சிட்டு கூட போயிடலாம். யானை வந்தா என்ன பண்ண முடியும்? அடடடடடடடா, எவ்வளவு அழகா பேசுறீங்க மிஸ்டர் சுந்தரபாண்டி. இந்த புத்திசாலித்தனத்தை மட்டும் ஆரம்பத்துல இருந்து உங்க வேலையில காமிச்சிருந்தீங்கன்னா இங்க இவ்வளவு தவறுகளும் நடந்திருக்காது, இப்ப உங்க வேலையும் போயிருக்காது. வேலை
என்ன என்ன சொல்றீங்க ரேஞ்சர் சார்? உங்ககிட்ட தான் சொல்றேன். யாருக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்களா? நீங்க சஸ்பெண்ட் ஆகி பல நாள் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு பதிலாக சார்ஜ் எடுத்துருக்கிற மிஸ்டர் குமாரசாமி கிட்ட நான் பேசிட்டேன். சாரி, நான் உங்களை மற்றவங்கள மாதிரி நினச்சி சாரி சார். எல்லாம் அவங்கனால வந்தது சார். வேலைப்பன் டெத்துக்கு அப்புறம் தான் சார் நான் சஸ்பெண்ட் ஆனேன். டிபார்ட்மெண்ட்டில் சரியாக பதில் சொல்ல முடியல சார். என்னால் எதையும் ப்ரூவ் பண்ண முடியல சார். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே ஆட்டி சொல்லிடாதீங்க சார். என் மானமே போயிடும் சார். ப்ளீஸ் சார். மானம் போயிடுமா? உயிரே போயிடும் சுந்தரபாண்டி. அந்த கண்டிஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா டியூட்டியில் இருக்கிற மாதிரியே யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு செங்கோடன் உட்பட எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் செங்கோடனுக்கு தெரிஞ்சது. ஐயோ சார், என்னை கொண்டுடுவாங்க சார். தயவு செய்து சொல்லிடாதீங்க சார். அவங்க கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். கேப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க சார், கேட்குறேன். குட். ரெண்டே விஷயம். என்ன சார்? முதலாவது, நீங்க இங்க வந்ததிலிருந்து செங்கோடன் செஞ்ச எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதி கொடுக்கணும். பயப்படாது. எனக்கு தேவை தகவலும் ஆதாரமும் மட்டும்தான். உங்களுக்கு எந்த பாதகமும் வராம நான் பார்த்துக்கிறேன். ரெண்டாவது,